ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படின்ற வேர்ட நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அதனாலதான் என்னவோ இந்த சொசைட்டி பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கிறத அசிங்கமாவும், ஆண்கள் மறுமணம் செஞ்சுக்கிறத சகஜமான ஒரு விஷயமாவும் கடந்து போறாங்க. நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டதும் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிரஷர் வந்துரும். நீங்க சந்தோஷத்தை மட்டும்தான் வெளிப்படையா காட்டிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற சோகம், பிரச்சனைகளை பத்தி நீங்க வெளியே பேசவே முடியாது. இந்த சொசைட்டி உங்களுக்கு என்ன சொல்லும்னா, கல்யாணம் ஆயிடுச்சா, கணவன் மனைவி குழந்தைங்கன்னு சந்தோஷமான வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. அதுல நீங்க கஷ்டப்பட்டாலும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுது. இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி வாழும்போதுதான் இது ஒர்க் அவுட் ஆகும். யாரோ ஒருத்தர் உங்களோட வேலையை சரியா செய்யலைனாலும் இது பிரச்சனை தான். இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்டை மறந்துருங்க. இந்த கலாச்சாரம் ஒருத்தர் சார்ந்த விஷயம் கிடையாது, 2 பேர் சார்ந்த விஷயம். அதுல ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொருத்தருக்கு அது பிரச்சனை தான். சோ இது ஒர்க் அவுட் ஆகாது ஒருத்தர் தவறி போகும்போது. நீங்க தனியா சந்தோஷமா வாழலாம், இல்ல பேரண்ட்ஸோட நிம்மதியா வாழலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் போது அதை ஏற்படுத்திக்கலாம். வாழறதுக்கு கண்ணு முன்னாடி அத்தனை வழிகள் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சி உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காதீங்க.